அனைவருக்கும் வணக்கம். மணி 10:30 ஆகுது. எதுக்காக இந்த டைம்ல லைவ் வரேன் அப்டின்னா, அ செம குளிர் ஆக்சுவலா. ஹிமாலயாஸோட பீக்ல இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஃபர்தரா வேற ஒரு பிளானும் இடையில இருந்தது. ஸோ இங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, இங்க எடுக்க வேண்டிய சில வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, போக வேண்டிய சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு, மறுபடியும் கூடிய விரைவில சென்னை வரதா ஒரு பிளான் இருக்கு. சந்திப்போம். இப்போ கொடைக்கானல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அ ஆகஸ்ட் 21 மற்றும் 22 கொடைக்கானல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வீடியோக்கோட கீழ அந்த எந்த சேனல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஃபார்ம் இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். மெயினா இந்த வீடியோ எதுக்காக இன்னைக்கு வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமானா குருமார்களுக்கு மிகவும் உயர்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இது. இன்றைய நாள பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்குனவங்க யாரும் வேஸ்ட் பண்ணிறவே வேண்டாம். இன்னும் 1 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. கரெக்ட்டா 12 மணிக்கு தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா, எனர்ஜி லெவல் அப்படி இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து பண்ணுங்க. ஒரு விரிப்பு விரிச்சு, விரிப்பு மேல உட்கார்ந்து பண்ணுங்க. பரம்பொருள் யோகம் எப்படி உங்களுக்கு வந்து உபதேசம் செய்யப்பட்டதோ, அதே மாதிரி குரு வணக்கம் சொல்லி ஆரம்பிங்க. குரு வணக்கம் சொல்லி முடிங்க. மினிமம் ஒரு 1 ஹவராவது பண்ணீங்கன்னா, அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இந்த குளூர்லயும் லைவ் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதான். வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. நீங்க டைம மிஸ் பண்ணிறக்கூடாதுன்றதுனால தான். ஸோ தயவு கூர்ந்து இது வந்து ஒவ்வொரு வருடத்திற்கு இந்த மகா சிவராத்திரி எப்படி ரொம்ப பெருமையா, ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்களோ, அதுக்கு ஈக்குவலான ஆற்றல் உடைய நாள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இத ரெகுலரா நம்ம நார்மல் நாள்ல பண்ற பயிற்சிகள விட, நார்மலா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற பயிற்சிகள விட ஒரு 100 மடங்கு அதிக ஆற்றல், அதிக பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்க்கு வந்து இருக்கும். ஸோ எந்த சூழ்நிலையிலும் 12 மணியை யாரும் மிஸ் பண்ணி விட வேண்டாம். ஆகையினால் தான் லைவ்லயே வந்து சொல்றேன். குறிப்பா இத வீடியோவா போடாம லைவா போட்டதுக்கு காரணம் என்னன்னா, எத்தன பேர் லக்கியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிராப்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ என்னதான் புத்தகங்கள்ல இருந்தாலும், என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம கேட்டாலும், என்னதான் தீட்சை வாங்கியிருந்தாலும், அத பண்றதுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு பிராப்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்துவாங்க. அது எத்தன பேருக்கு இருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளானு. கூடிய விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில உங்கள மாரியே தான் ஃபவுண்டேஷனும் வளர்ந்து வருது. ஸோ ஸோ தவறா எடுத்துக்க வேண்டாம். ஒண்ணும் கொரோனா நோயெல்லாம் இல்ல. கொரோனாவே இருந்தாலும் அத கியூர் பண்ணக்கூடிய சித்த மருத்துவம் திருநெல்வேலி வினோத் அவர்கள் நமக்கு குடுத்திருக்கிறாரு. அது பிரச்சனை இல்ல. இது நார்மலா இங்க இருக்கக்கூடிய கோல்டு. ஸோ அ இந்த ஆரம்ப காலகட்டத்தில டைரக்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டணம் வசூல் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, தங்குறது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்றதுனால, எப்படி இப்போ ஆன்லைன்ல ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோமோ, அதுபோக பெய்டு மற்றும் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறோமோ, அதே போல ஃபியூச்சர்ல டைரக்ட் கிளாஸஸுமே ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறதுக்கு நெறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கனாவே, அத நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 10 மடங்கு நான் டிஃபரெண்ட்டா யோசிச்சிருப்பேன். அந்த அளவு தெளிவு இருக்கிறனால தான் இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு நான் சொல்றத கேட்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எந்தவித வருத்தமும் வேணாம். அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு கரெக்ட்டான நேரத்துக்கு சொல்லி வச்ச மாரி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா, ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது, எப்பேர்ப்பட்ட கால சூழ்நிலையிலயும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. "அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு" திருவள்ளுவர் சொல்றது போல. பொறுத்தவர் நிச்சயமாக பூமி ஆழ்வார்கள். அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ மெயினா இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்குன்னா, குரு பூர்ணிமாக்காக தான். இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் ஆன்சர் பண்றேன். கொஞ்சம் சென்சிபிளான கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க. இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திதி முடிந்தாலும் பிரச்சனை இல்ல. 12 மணிக்கு உட்கார்ந்து பயிற்சி பண்ணுங்க. பொதுவாவே இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள் நல்ல ஆற்றல் அதிகம் இருக்கும். குறிப்பா குரு பௌர்ணமி குரு பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ விடாம பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு தாராளமாக தியானம் செய்யலாம்.
குருமார்கள் அதிக நேரம் தங்களுடைய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு பௌர்ணமி தான் குரு பௌர்ணமி. குரு பூர்ணிமா, குரு பௌர்ணமி எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க தங்களோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக அதிக நேரம் தவம் செய்யக்கூடிய நேரம். அகோரிகள்னா யாரு? நல்ல கேள்வி. அகோரிகள்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டில சாதுவாவே போய் தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டில அதோடயே போய் கரையறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு உக்கிரமான வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் கடவுள் படத்துல ஆர்யாவ பார்த்திருப்பீங்க. அவரோட குருக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்கலாம் அகோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பயிற்சி முறைகளே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். இறைநிலைய உணரணுன்றதுக்காக ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். நரமாமிசங்கள சாப்பிடுறது, மண்டையோடுகள வச்சு பூஜை பண்றது, அவங்களோட இறந்தவங்களோட ஸ்பைனல் கார்ட் எடுத்து பண்றது, அத வந்து கத்தியா மாத்திக்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவமசிய எடுத்துக்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு தன்னை காலபைரவராவே நினைச்சு உயிர் எடுக்கிறது. அவங்க மேல கேசஸ்லாம் கிடையாது. காசி வந்திருந்தீங்கன்னா தெரியும். ரீசெண்டா ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு ஏரியா போயிருந்தோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. இலுமினாட்டி பற்றி கூறுவோம். அவர்கள் சக்தி குறைகிறதா? ஏன்பா நல்லா போயிட்டு இருக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன். அதுக்குள்ள வந்து இந்த டாபிக் பேச சொல்றீங்க. பேசுறேன். கண்டிப்பா டைம் வரும்போது பேசுறேன். அதற்குண்டான சமயம் வரட்டும். பட் சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இலுமினாட்டிகள் என்பது உண்மைதான். ராத் சைல்டுன்ற ஃபேமிலி தான் வந்து ஃபுல்லா ஒவ்வொரு செக்மெண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒருத்தர், பேங்கிங் செக்டார் ஒருத்தர், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமான ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொன்றும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் உண்மையா? நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. நான் பார்த்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது கதை தான். ராமாயணத்துல இருந்த நடந்த சம்பவங்கள், மகாபாரதத்துல இருந்த நடந்த சம்பவங்கள் இக்கால சூழ்நிலைக்கு உபயோகமானதா இருக்குதா? அந்த தத்துவங்களும் அதனுடைய கருத்துக்களும் உபயோகமானதா இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப அகத்தியர் வாழ்ந்தாரு. அகத்திசம் அப்படின்னு அவர் வாழ்ந்த அந்த வழிமுறை, அந்த கோட்பாடு இன்னைக்கு ஒரு கால சூழ்நிலையில ஒரு ஒரு வாழ்வியலா மாறி இருக்கு இல்லையா? அப்ப மார்க்சிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேகுவேரா வாழ்ந்தாரு. இப்போ அவங்களோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கால் மார்க்ஸ், மார்க்சிசம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அரசியல் முறை வந்தது இல்லையா? ஜெயினிசம் பரப்புனாரு, மகாவீரர் பரப்புனாரு, புத்திசம பரப்புனாரு, புத்தர் பரப்புனாரு. ஸோ அது போலதான் இது. அது கம்பேரிட்டிவ்லி பண்ணும்போது சில பல காரணங்களுக்காக இது நடப்பது சகஜம் தான். அக்கல்ட் பவர்ஸ் பத்தி சொல்லுங்க. சோ சிம்பிள்ப்பா. நீங்க எத்தனை டைம் கேட்டீங்கனாலும் பதில் ஒண்ணுதான். மனதின் வேகம் குறையும் போது ஆத்மாவின் கவனிக்கும் சக்தி அதிகரிக்கும். செயல் குறைஞ்சதுனாவே மனசு வேலை செய்யறது குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா மனம் தான் செயல சொல்றது. அப்ப மனம் குறையுதுன்னா செயல் குறையும். மனமும் செயலும் குறைஞ்சுன்னா ஆத்ம சக்தி வெளிப்பட்டு அக்கல்ட்ஸ் பவர்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வெளிப்படுது. ரொம்ப சாதாரணமாவே எல்லாருனாலையும் முடியறதா. ஓவரால் கான்செப்ட் சிம்பிளா சொல்லணும்னா எல்லாமே வைப்ரேஷன் தான்ப்பா. உட்கார்ந்த இடத்துல இருந்தே வைப்ரேஷன் மூலியமா டெலிபதி ஒர்க் பண்ண வைக்கலாம். இன்னொருத்தங்களுக்கு நம்மளோட எண்ணங்களை உதயப்படுத்தலாம். கொஞ்சம் கைதேர்ந்த ஞானிகள், தைதேர்ந்த ஆன்மீகவாதிகள் கூடு விட்டு கூடு பாயலாம். அதுக்கு உடம்புல ஒரு பார்ட் இருக்கு. அநாகதம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்னியா, சகசிரா, துரியம், துரியாதிதம், ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், துரியாதிதம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்றாங்க. அந்த வகையில இந்த உடம்புல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட போக்கஸ்டா பண்றப்போ உடலை விட்டு ஆத்மாவே ஈஸியா பிரிக்க முடியும். முதல்ல வாழ்க வளமுடன்லாம் அந்த பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கொடுக்கறது ஏன்னா ரொம்ப வேதாத்திரி மகரிஷி ஐயா இருந்த காலத்திலேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. வெளியில போயிடுறாங்க பாடி விட்டு, மறுபடியும் உள்ள வர்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சில சக்தி வாய்ந்த குருமார்களோட கண்ட்ரோல்ல தான் அது பண்ணணுன்றதுனால அது இப்ப பண்றது இல்லை. பொதுவாவே யோகம் செய்யறவங்க அதிக உப்பு, புளி, காரம் சேர்த்துக்க கூடாது. சேர்த்தீங்கன்னா ஹீட் ரொம்ப ஓவர் ஆகும். ஹீட் ஓவர் ஆச்சுன்னா பஞ்சபூத மாற்றங்கள் ஏற்படும். அதனால சித்தா வினோத் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த காயகல்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாரை. புளியாரை இல்லைன்னா பொன்னாங்கண்ணி. இது 5ம் கலந்த மிக்ஸ் பண்ண அந்த பொடியை டெய்லி நெய்யில கலந்து வாயில ஒரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா சலைவா மிக்ஸ் பண்ணி அப்புறம் முழுங்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றும், தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றும், தேவையற்ற கன்றாவி வெளியில வரும். ஸோ வாமிட் வருதுன்னா பயந்துராதீங்க. ஃபுல்லா டீடாக்சிஃபை ஆகி தான் மறுபடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உள்ள போகும். ஆன்மா
அப்படின்றது அது இருக்கக்கூடிய பொருள். அது இறக்கல. உடல் தான் இறக்குது. பாடிக்குள்ள கொஞ்ச நாள் இருக்கும். பாடி விட்டு வெளில போய் கொஞ்ச நாள் இருக்கும். கர்ம வினை முடியிற வரைக்கும் பாடி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கும். அதுதான்ப்பா கான்செப்ட். காளி தெய்வம் ஏன் எனக்கு பிரதானமாக தோன்றுகிறது? தோணுச்சுன்னா தாராளமா அவங்கள உங்களோட இஷ்ட தெய்வமா வச்சு வழிபடுங்க. அவங்க தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அனைத்து சித்திகளையும், முத்திகளையும் குடுத்தவங்க. ஸோ நீங்க அவங்கள தாராளமா ஃபாலோ பண்ணலாம். யாகம் வளர்க்கும் பயன் என்ன? பொதுவா உண்மையான யாகம் வளர்க்கிறது புருவ மத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிக்கு வளர்க்கக்கூடிய யாகம் தான். யாக குண்டம்ன்றது தலை, நெருப்புன்றது உள்ள இருக்கக்கூடிய ஜோதி, ஜீவ ஜோதி அல்லது அருட்பெரும் ஜோதி அல்லது லைட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. மந்திரங்கள் சொல்றது எல்லாமே புருவ மத்தியத்துல இருந்து சொல்றது தான். அப்பதான் ஆன்மா என்பது விழிப்படையும். ஸோ இந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் சொல்லிட்டுலாம் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கையில வச்சு விழிப்படைய செய்வாங்க. முதல்ல ஆன்மாவை அவங்க எனர்ஜியை இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி விழிப்படைய செய்வாங்க. ஸோ வெளியில பாக்குறத நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மை என்பது தானாகவே தெரிந்துவிடும். காசியை பத்தி சொல்லுங்க ப்ரோன்னு போட்டிருக்கீங்க. ஓப்பனா ஒரு உண்மையை சொல்றேன். நான் காசிக்கு போய் எங்கேயுமே சுத்தியே பார்க்கல. எந்த கோயிலுக்கும் போகல. இதுதான் உண்மை. காசியில கங்கையில கூட குளிக்கல. இதுக்கப்புறம் நான் என்ன எப்படி உண்மையை சொல்றது? அப்புறம் ஏன்டா காசிக்கு போனேன் அப்படின்னா, உண்மையை உள்ளே பார்த்தவனுக்கு வெளி சூழ்நிலை என்பது எதற்காகனா போவே கூடாதுன்னு சொல்ல, விருப்பப்பட்டா போய்க்கலாம். அதுக்காக அங்க போய் சும்மா ரூம்லயே உட்காந்துட்டும் இருக்கல. எங்கெங்க சுத்தி பார்க்கணுமோ அங்கெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. கோயில்களுக்குள்ள இல்ல. கோயில்களோட ஆற்றலை உட்கார்ந்த இடத்துல இருந்தே உணர முடியும். பரம்பொருள் யோகம் கத்துட்டவங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு மரத்துல இருந்து நம்ம ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டோம்னா ஆற்றலை கிரகிக்கிறதுன்னு கூட இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன் திருப்பூர்ல. அது மட்டும் இல்லாம சில வந்து உடம்பு ரொம்ப எனர்ஜி இல்லாம போயிடுச்சுன்னா எப்படி பிரபஞ்ச ஆற்றலை உள்ள கிரகிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபோல சில பல கோயில்களுக்கெல்லாம் நம்ம வரோம் அப்படின்னா கோயில்களுக்குள்ளதான் போய் அந்த ஆற்றலை உரியணும் அப்படின்றது கிடையாது. நாம ரொம்ப தாராளமா ரொம்ப ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆற்றலை கிரகிக்க முடியும். அது காசியோட அனுபவம்லாம் சான்ஸே கிடையாது. வேற லெவல் அனுபவம். ஸோ இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. ஒரு 30-40 கோயில் சுத்தி பார்க்கணும்னு. தெல்ல தெளிந்தோருக்கு தேகமே தேவாலயம்ன்ற மாதிரி, ஜீவனே சிவலிங்கம்ன்ற மாதிரி ஜீவனை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா வெளிப்பொருட்கள் என்பது தேவை கிடையாது. இருந்தாலும் வெளியில வர்றது எதற்காகனா, நீங்க வழக்கம் போல உங்களுக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வீடியோஸ் எல்லாமே இந்த பிளாக் பேக்ரவுண்டு ஒரே சீனரியில இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அவுட்டோர் வந்து ஆன்மீக ரீதியான சில தகவல்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வியரிங் ஜெம்ஸ்டோன்ஸ் டூ ரியலி ஹெல்ப் யூ. கண்டிப்பாக ஒவ்வொரு நவரத்தின கல்லிற்கும் ஒவ்வொரு நவகிரகத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ராசியை பார்த்து போடாதீங்க. நட்சத்திரம் பார்த்து கட்டங்கள் எங்க இருக்கு, எந்த ஜெம்ஸ்டோன் வந்து பவர் கம்மியா இருக்கு, எந்த நவகிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்குமோ அந்த கல் பார்த்து போடுங்க. பொதுவாக ராசிக்கு போடுறது போடாதீங்க. மெயினா இது யாருக்குன்னா நார்மல் மனிதர்களுக்கு. யோகிகள் என்பவர்களுக்கு ஜெம்ஸ்டோன் என்பது அவசியம் கிடையாது. ஏனென்றால் சித்த வித்தையோ கிரியா யோகமோ வாசி யோகமோ குண்டலினி யோகமோ நவகண்ட யோகமோ அஷ்டாங்க யோகமோ அல்லது பரம்பொருள் யோகமோ ஹத யோகம் கூட சொல்ல பரம்பொருள் யோகமோ பண்றவங்களுக்கு நவகிரகத்தில் பிடியில் இருந்து விடுதலை கிடைக்கும். மோட்ச பாதை நோக்கி டிராவல் பண்றதுனால அவங்களுக்கு எந்தவித கல்லும் தேவையில்லை. ஜாதகம் ஒரு கட்டத்தில் வேலை செய்யாமல் சென்றுவிடும். ஒரு இன்னொரு ஓப்பனான ஒரு உண்மையை சொல்றேன். என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு பார்த்தவங்க எல்லாருமே நல்லா பிஸ்னஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல டோட்டலா அடி. அதுக்கப்புறம் உருப்படவே மாட்டேன், அப்படியே போயிடுவேன். சினிமா செட் ஆகாது, அது செட் ஆகாது, இது செட் ஆகாது, எல்லாம் முடிஞ்சிரும்னாங்க. ஆனா அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய பிரம்மத்தோட ஒன்றிணைந்த குருமார்களே கதின்னு எங்க அப்பாவை சரணாகதி அடையும் போது, குருவின் ஆதிக்கத்துக்குள்ள செல்லும் போது, குருவின் நிழல்ல செல்லும் போது நம்மளோட தோஷங்களையும் நம்மளோட கர்ம வினைகளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. கண்ணால பார்க்க முடியுது. என்னோட தோஷங்களையும் என்னோட கர்ம வினைகளுக்கு பொறுப்பு அவங்க ஏத்து அவங்க நிலையிலேயே வர்றப்போ நம்ம சேஃபா இருக்கிறோம். இதை எப்படி சொல்லணும்னா, 1000ல் ஒருவன் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. அதுல ஒரு சீன் ஒன்று, ஒரு நடராஜர் சிலை பெருசா இருக்கும். அதோட நிழல்லையே நடந்தோம்னா எஸ்கேப் ஆயிடலாம். லெஃப்டோ ரைட்டோ போனா மண்ணுக்குள்ள போயிடும். அந்த மாதிரி குருவில் நிழல்லையே சரணாகதி அடைஞ்சு பணம் காசு பேரு புகழ்
மது மாது இதுக்கு எதுக்குமே அடிமையாகாம இருந்துட்டோம் அப்படின்னா நின்று ஜெயிச்சிடலாம் கடைசியில. அப்படி இல்லைன்னா எங்க உங்களுக்கு ட்விஸ்ட் வரும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இது மிகப்பெரிய ரகசியம், இருந்தாலும் சொல்றேன். கட்டிக்க போற பொண்ணை தவிர, இல்ல கட்டிக்கிட்ட பொண்ணை தவிர, அல்லது கேர்ள் ஃப்ரெண்டை தவிர வேறு யாராவது காம உணர்வோட நீங்க பாக்குறீங்கன்னா, தவம் பண்ண 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 அந்த பதிவுகளை நீங்க என்ஜாய் பண்ணும்போது, உயர்ந்த கட்ட யோகம் பண்ணும்போது, அந்த பெண் என்பவள் மாய ரூபத்துல காட்சி கொடுப்பாங்க. பல பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, விஸ்வாமித்திரருக்கு தேவதை இறங்கி வந்து டான்ஸ் ஆடாம முன்னாடி ஆடுன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் ஆடாது, உங்க மன அளவுல டான்ஸ் ஆடும். ஆடும்போது பல வருட காலமாக அந்த பெண்ணை, பொதுவாகவே பெண்களை தாய் போல கருதுனீங்கன்னா மட்டும்தான் டான்ஸ் ஆடும்போது தாய் போல கருதும் போது அது பராசக்தி என்பவள், வாழை சக்தி என்பவள் அப்படியே தாயாக மாறி காட்சி கொடுத்து அட்டமா சித்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ அடுத்த கட்டம் போகணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நீங்க பெண்ணுல வீக்கா இருக்கீங்கன்னா, எப்பேற்பட்ட சித்தாதி சித்தனும் உயர்ந்த கட்ட தவநிலையில இருக்கும்போது சமாதி போக முடியாது, லாக் ஆயிடும். நந்தி இடம்பாங்க, நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய இடம், அந்த சுழுமுனை மையத்தை. அது ஒரு செகண்ட் தான் ஓப்பன் ஆகும். ஒரு செகண்ட் படார் ஓப்பன் ஆனா ஜீவன் உள்ள போயிடும். ஒரு செகண்ட் அப்படி ஓபன் பண்ணி அந்த ஜீவன் அப்படி உள்ள ஏறிடுச்சு அப்படின்னா லாக். இது சமாதி நிலைக்கு. ஒளிய பார்த்து பயிற்சி பண்றவங்க இருப்பாங்க, துரியத்துல இருந்து பிரிச்சு துரியாதிதம் வரையும் பிரிச்சு பயிற்சி பண்ணுவாங்க. இது ஒரு வகை இருக்கு. துவாதசாந்தம் ஒன்று சொல்றாங்க. எதுக்கு நம்ம பேருக்குள்ள போய் சிக்கணும்? கான்செப்ட் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான். என்ன? ஒளியை பார்க்க வேண்டும். பரம்பொருள் யோகம் பண்ணும்போது ஒளியை தான் பார்ப்பீர்கள். இதனாலதான் சித்த வித்தை உபதேசிக்கக்கூடிய சிவானந்த பரமஹம்சர் ஐயா அற்புதமா வாசி பிராணயாமம் கதாகதம் முறையும் சொல்லி கொடுக்கிறாரு. சதா பிராணயாமியா இருக்கிறதுக்கு நிஷ்டைன்ற பயிற்சியும் சொல்லித்தராரு. ஸோ இது ரெண்டும் பயிற்சி பண்ணும்போது சீக்கிரம் 10ஆம் மாசம் உள்நாக்கு. இங்க பாருங்க, சிம்பிளா சொல்லிடுறேங்க. நீங்க தேடுறது பூரா உள்ளதான் இருக்குது. எது கேட்டீங்கன்னா உள்ள கேளுங்க. மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களை அலையதான் விடுவாங்க, தரமாட்டாங்க. யாருக்கும் கொடுக்குற மனசு இங்க கிடையாது. விசாலமான மனது இங்க யாருக்கும் கிடையாது. பாரதியார் சொல்லியிருக்காரு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறாரு. எங்க இங்க விசால பார்வை இருக்கு? தனக்கு, தான் குடும்பத்துக்கு, தான் வீட்டுக்கு, தான் வாசலுக்கு, தான் பொண்டாட்டிக்கு, தான் குழந்தைங்களுக்கு, தான் பேரம்பேத்திகளுக்குன்னே சேர்த்து வச்சிருந்தா எங்க விசாலமான பார்வை இருக்கும்? ஸோ இவங்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவான். புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அருட்பேராற்றல். எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்ளும் வள்ளலார் சொல்லக்கூடிய விஷயத்தை உணர்ந்து அதை துறக்கணும். உங்களது கடைக்கன் பார்வை எனக்கு கிடைக்குமா? அந்த அளவுக்குலாம் நம்ம பில்டப்பான ஆள் இல்லப்பா. பொதுவாகவே நான் அந்த யாருக்காவது தீட்சை கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன்னு கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அது கர்ம வினைக்காக பயந்துக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. என்னதான் நம்ம குரு தான் எல்லாம் பண்றாருனாலும் சில விஷயங்கள் நம்மளை அடிக்க தான் செய்யும். உடல் அளவுலையும் மன அளவுலையும் உள்ள அளவுலையும் கர்மா ரீதியாக அடிக்க தான் செய்யும். அது குருமார்கள் பாத்துக்கிறாங்க. அதை தாண்டி இருந்தாலும் அந்த மனதைரியத்துல நம்ம இருக்கோம். அந்த வகையில இருக்கும்போது எல்லாத்துக்கும் நான் தொட்டு உபதேசம் பண்றது இல்லையா, தொடாமல் தொட்டுதான் உபதேசம் பண்றேன். இப்போ கன்னியாகுமரியில ஐயா ஒருத்தர் இருந்தார், சிவசெல்வராஜ் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாரு. திருவடி தீட்சைன்னு ஒண்ணு கொடுப்பாரு ஐயா. எப்படின்னா உங்களோட வலது கண்ணில் தீட்சை கொடுப்பாரு. வலது கண்ணை கவனிக்கக்கூடிய பயிற்சி மெய்ப்பொருள் உபதேசம்னு சொல்லுவாங்க. வலது கண்ணை கவனிக்க வலது கண்ணில் இருக்கக்கூடிய எங்க கவனிக்கணும்ன்றதுதான் விஷயம். வலது கண்ணு எல்லா இடத்துலையும் கவனிக்கலாம். வலது கண்ணில் எங்க கவனிக்கணும்னு நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. கண்ணாடி வச்சு பயிற்சி பண்ணுவாங்க. அதை பயிற்சி பண்ண கண்ணாடியே கருகிற ஒரு கட்டத்துக்கு மேல. ஸோ ஸ்டாரை பார்க்கணும். அதான் ரகசியம். ஓப்பனாவே சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. வலது கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்டாரை ஷார்ப்பா பார்த்து பழக 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 கிழிச்சு எங்க போனா நெத்திக்கு போகும் அந்த பிட்யூட்டரி கிளாண்டு. அது மட்டும் இல்லாம நெற்றி கண்ணை திறக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. வள்ளலாரோட விளக்கு தியானத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, வலது கையில இப்படி இடது கையில இப்படி விளக்கு வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கிட்டு அந்த விளக்கோட அந்த நெருப்பை அப்படியே வலது கண்ணில் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல் ஹீட் வலது கண்ணில் அப்படியே உடனே அப்சர்வ் ஆகும். விளையாட்டு காரியம் கிடையாது. அப்படியே போகும்போது நெற்றி கண்ணை திறந்துக்கும். இதனாலதான் எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்ளும் ஐயா சொல்றாரு. பொதுவாகவே கிரியா என்பது மூச்சு பயிற்சி பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. பட் ஒரு சில பேர் கிரியா யோகம் பண்ணும்போது வயிறு உப்பிக்குது, ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சில பல மூலாதார உஷ்ண கிளம்பி அதை சரியா சமன்படுத்த தெரியாம பல பிரச்சனைகள் வருதுன்றீங்க. நான் சிம்பிளா இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். வள்ளலார் சொன்ன ஓப்பனான ரகசியம், யாரும் சொல்லாத சொல்றேன். பல பேருக்கு இந்த பிரச்சனையை நம்ம கியூர் பண்ணியிருக்கோம். மிக உயர்ந்த ஆட்கள் கிட்ட இருக்கிறவங்களுக்கே இந்த மூலாதார சூடு கிளம்பியிருக்கு. எனக்கு பயிற்சி கொடுத்தவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு நம்ம விடை தேடும் போது வள்ளலார் ஒருத்தர் தான் கருணை கடலா கருணையே வடிவமாய் சொன்னார். என்ன சொன்னார்னா, நல்லா கவனிங்க. ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை ஒதுக்கும் குறியதுவாமேன்றாங்க. இன்னொரு பாடல் என்னன்னா,
உரிதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஏற்றி இறக்கக்கூடிய மூச்சை பிடிச்சிட்டா ஒருத்தனா மனசை பிடிச்சிடும், மனசை பிடிச்சிட்டானா ஆத்மா வெளியில வந்துடும். அதுக்குதான் இந்த எல்லா பயிற்சியும் பண்றது. அந்த வகையில மூச்சு பயிற்சி என்பது ஆரம்ப கட்டம் தான். ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு எங்க ஒடுங்கும்னா புருவ மத்தியத்துல தான் ஒடுங்கும். அதுக்கப்புறம் சுவாசமே எங்க போகும்னா புருவ மத்தியத்துக்கும் உச்சந்தலைக்கும் தான் போகும் சுவாசமே. நல்லா பயிற்சி பண்றவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா மிரண்டுருவீங்க, பயந்துருவீங்க. ஏன்னா இப்ப நடந்தது, ஹிமாலயாஸுக்கு வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கூட மாமா வந்திருந்தார், சரவண மாமான்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா பையன். நெஞ்சு வலி, அப்படிப்பட்ட நெஞ்சு வலி என்னோட லைஃப்லயே அப்படிப்பட்ட பெயின் அனுபவிச்சதே கிடையாது. கொரோனா டைம் வேற, 1000 தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும். எனக்கு தெரியவே இல்லை. பல பெயின் அனுபவிச்சிருக்கோம், வந்திருக்கோம். பாருங்க, எனக்கே இந்த டிராவல் இருக்கு. அப்படி ஒரு பெயின், எந்திரிக்க முடியல, மூச்சு அடைக்குது, மூச்சு வெளியிலேயே வரமாட்டேங்குது, மூச்சு உள்ளேயே தான் போகுது. எல்லா மூச்சு உள்ள போகும்போது வெளில மூச்சே வரல, கதற ஆரம்பிச்சு, காதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சு. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறோம். போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்றாங்க. அந்த பெயின் அப்புறம் எனக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு ½ டே ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா அப்புறம் அந்த பெயின்ல இருந்தா அப்புறம் காலைல சரியாயிருச்சு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சராசரி மனித வாழ்க்கையிலேருந்து யோக வாழ்க்கையை மாறுறதே பெரிய விஷயம். அதுல உச்சகட்டம் அடையும் போது இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள் என்பது வரும். வெளிமூச்சு திரும்பி உள்மூச்சு எவனுக்கு ஓடுகிறதோ அவனே உண்மையான குருன்றாங்க சித்தர்கள். வெளிமூச்சிலேயே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா அவன் சித்த நிலை அடையாதவன் தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, மூச்சுல தாங்க எல்லாமே இருக்கு. பரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, இது 2 கால் குதிரை கூட கிடையாது. பொதுவாகவே குதிரைக்கு 4 கால், இது 16 கால் குதிரைன்றாங்க. எந்த பக்கம் மூச்சை ஒடுக்குன்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் எந்திரிக்கும். இந்த பக்கம் லாக் பண்றீங்கன்னா இந்த பக்கம் எந்திரிக்கும், இந்த பக்கம் லாக் பண்றீங்க இந்த பக்கம் எந்திரிக்கும், 4 லாக் பண்றீங்க இந்த பக்கம் 10 எந்திரிக்கும். மொத்தத்தையும் லாக் பண்ணி அந்த சூன்யத்துல கொண்டு வந்து லாக் பண்றதுல இருக்கக்கூடிய விஷயம், உண்மையான விஷயம் அதுதான். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. ஆன்டி ஏஜிங்க்கு ட்ரிக் சொல்லுங்க. ஒரே ட்ரிக் தான், ஞான மூலிகை அல்லது காயகல்ப மூலிகை. காயகல்பம்னா என்ன? உடலை, இன்னொரு பெயர் காயம். கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாக்கும் கலை. உடலை அழியாமல் பாதுகாக்கும் கலை. சித்தா வினோத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த கரிசாலையோட அந்த மிக்ஸு, கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாரை எல்லாம் பொண்ணாங்க, நீ சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிரும். வயசே ஆகாது அவ்வளோ சீக்கிரம். எனக்கு வயசாகாமல் இருக்கிற காரணம் அதுதான். வேணும்னே தான் தாடி வைக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாடி வந்து லுக்கா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு இமேஜை கிரியேட் பண்றோம், ஏதோ ஒரு இமேஜுக்காக வைக்கிறோம் அப்படின்றதுக்காக கிடையாது. தாடிக்கும் ஆன்மீகத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. சிவானந்த பரமஹம்சர் வழியில தீட்சர் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் ஒரு 40 இருக்கும். அதில் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலனாலும் மெயினாக அவங்க சொல்றது புலால் மறுப்பு, அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி மது, கஞ்சா, மற்ற பானங்கள், புகையிலை, இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் சேர்ந்து தீட்சை வாங்கணும். ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் பயிற்சியில் இருந்தாதான் 2 சுரோனிதமும் விந்துவும் ஒன்னா சேரும்போது பிரச்சனை இல்லாம 2 பேரோட பாடி இருக்கு. இல்லைன்னா இவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை. அதனாலதான் ஒன்றாக தீட்சை வாங்கணுன்றது. ஸோ கணவன் வாங்கிட்டாங்கன்னா மனைவியும் சேர்ந்து வாங்கி பயிற்சி பண்றது என்பது சால சிறந்தது. குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது, யோக வாழ்க்கைக்கு நல்லது. இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, வாசி என்பது தானாக ஒடுங்கும் குண்டலினி ஏறும்போது. செக்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா பரியங்க யோகமா மாறிடும். ஓஷோ சொன்ன தந்திராவா மாறிடும். அது எப்படி? அதுவும் பேசிக்கான ட்ரிக் மட்டும் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு குரு பூர்ணிமான்றதால சில மெயினான சில ரகசியங்கள்லாம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணும் பெண்ணும் சிவசக்தி போஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னாவே வரும். சிவசக்தி போஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க. சிவசக்தி போஸ்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்துக்கும் போது பாடி மூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப அழகா சொல்லுவார் ஓஷோத. பாடி மூவ்மெண்ட் இருந்ததுனாலே சீக்கிரம் எஜாக்குலேட் ஆகிடும், உங்களால அந்த இன்ப நிலையை காட்ட முடியாது. மிகப்பெரிய ரகசியம் சொல்றது, தெரிஞ்சுக்கோங்க. லைட் டிம் லைட்ல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 பேரும் குளிச்சுட்டு வந்திருக்கணும். 2 பேரோட உடம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அதிகமாக, அதிகம்னா ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும்.
ஸ்மெல் பண்ணணும். ஸ்மெல்ல தான் விஷயமே இருக்கு. ஏன்னா ஏன் காமத்துக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னா, இப்ப தம் அடிக்கும் போதோ தண்ணி அடிக்கும் போதோ ஒரு புலன் தான் வேலை செய்யும். ஆனா செக்ஸ்ல மட்டும்தான் 5 புலன்களும் சேர்ந்து வேலை செய்யும். அதனாலதான் அதுக்கு அப்பேற்பட்ட இன்பம் ராஜபோதன்றாங்க. அப்ப 2 பேரும் குளிச்சுட்டு வந்துடுறீங்க, ட்ரெஸ் எதுவும் போடாம இருக்கீங்க. இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதுல வெக்கப்பட்டு மறைச்சதுனாலதான் பல பேருக்கு உண்மை தெரியாம போயிடுச்சு. உலகத்திலேயே மனுஷன் 2 விஷயத்துக்கு தான் வாழ்றான். ஒண்ணு வயிற்று பசின்னு ஒண்ணு உடல் பசி. வயிற்று பசிக்கு எல்லாமே தெரியுது. உடல் பசி உண்மையா எப்படி தீர்த்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு டைம் 100% முழுசா காமத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அது மேல இருக்கிற ஆசையே போயிடும். ஆனா இன்னைக்கு எல்லாருமே அதை முழுசா எப்படி அனுபவிக்கிறதுன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரல. நல்லா புரிஞ்சுங்க. தந்த்ராவோட பேசிக் சொல்லி தரேன். சிவசக்தி போஸ்ட்ல உட்கார்ந்துக்கிறீங்க, 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒருத்தர் கண்ணு தான் பார்க்கணும், பேசவே கூடாது. மெயினா அதுதான். ஒரு மைல்டான ஒரு ரொமான்டிக் சாங் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுற மாதிரி போட்டு விட்டுருங்க. லூப் மோட்ல போட்டு விட்டுருங்க. யூடியூப்லயே நிறைய இருக்கு. போட்டு விட்டுட்டு ரூம்ல வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் அடிச்சுட்டு அவங்களோட ஐஸும் உங்களோட ஐஸும் பார்க்கணும். ஷேக் பாடி ஷேக்கே இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்துல அந்த சிவசக்தி போஸ் வந்து என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சிவசக்தி போஸ்ல இருக்கும்போது முதல்ல மூலாதாரம் 2 பேரும் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. மூலாதாரம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண் என்பவன் தன்னோட கவனத்தை ஃபுல்லா அவனுடைய மூலாதாரத்துக்கு கொண்டு போயிடும். மூலாதாரம்ன்றது என்ன? நல்லா கவனிக்கணும். இந்த நேரம் உங்களோட கவனத்தை முன்னாடி வைக்க கூடாது. முன்னாடி வச்சீங்கன்னா எஜாகுலேட் ஆயிடும். பின்னாடி வைக்கணும். ஏன்னா யோகத்துக்கு ஃபுல்லா பின்னாடி தான். காமத்தையே யோகமா மாத்துறது இப்படிதான். பல பேர் பயிற்சி பண்ணும்போது காமத்துல தான் போய் அவுட் ஆயிடுறீங்க. அது பெண் இல்லாம இருக்கவே முடியாதுன்ற அளவு கிரியேட் பண்ணும். அவ்வளவு காம உணர்வு தூண்டும். ஏன்னா புருவ மத்தியத்துல கவனிக்கும் போது பயிற்சியை தவமா அதிக நேரம் பண்ணும்போது சூடு ஃபுல்லா கீழே தான் இறங்கி வரும். ஸோ இந்த கிரியாயோகம் பண்றவங்க கூட எப்படி அசுத்த உஷ்ணத்தை சுத்த உஷ்ணமா மாத்திக்கணும் 24 மணி நேரம் புருவ மத்தியத்துல கவனம் வைக்கும் போது மாறிடுங்க. சுத்த உஷ்ணமா மாறிடும். இதான் ரகசியம். சரி, இந்த தந்திரா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். உட்கார்ந்துக்கிறீங்க, கவனம் மூலாதாரம் 2 பேரோட கவனமும் இந்த முதுகுத்தண்டு பாருங்க, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. கை வச்சு பாருங்க, கை வைங்க, சும்மா வச்சு பாருங்க, வைக்க போறதுக்கு என்ன இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டு முடியக்கூடிய இடம் கரெக்டா ஆசன வாய்க்கு மேல இந்த ஸ்பைனல் கார்டு முடியும். ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல் மார்க்கான ஹோல் கிடையாது. அது ஸ்பைனல் கார்டும் ஆசன வாய்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம் தான் மூலாதாரம். மூலாதாரம் அப்படின்னு சொன்னோடனே உங்களோட 2 பேரோட கவனம் இங்க பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் நிக்காது மூச்சு. அவ்வளவு சீக்கிரம் கவனம் மாறிட்டு தான் இருக்கும். பட் ஒரு டெக்னிக் சொல்லி தர உடனே மூலாதாரத்துல எப்படி நிப்பாட்டுறதுன்னு. இன்ஃபேக்ட் பரியங்க யோகம் திருமூலர் உபதேசித்தது தந்திரா ஓஷோட இதுல சொல்லணும்னா பண்ணும்போது சீக்கிரம் மனம் ஓடுங்க, இருந்தாலும் இன்னும் சீக்கிரம் ஓடுங்கிறது சொல்றேன். மூச்சை மேல் முகமா விடாதீங்க, கீழ் முகமா லாக் பண்ணுங்க. லாக் பண்றதுன்னா போய் லாக் பண்ணிடுறது இல்ல, மூச்சை கீழ் மூச்சாவே விடுங்க. மூச்சை கீழ் மூச்சா விட 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 எங்க கவனத்தை கொண்டு போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்க உடனே லாக் ஆகும் கவனம். மேல் மூச்சு விட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு ஓடும். கீழ் மூச்சு விட்டீங்கன்னா கிரவுண்டிங்ல ஒரு இடத்துல போய் லாக் ஆகும். ஸோ மூலாதாரத்துல வைங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. ஷேக் பண்ணணும்னு தோணும், மூடு வெறி கிளம்பும், ஆனா பண்ணக்கூடாது. ஏன்னா உச்சகட்ட அடையும் போது தான் அந்த காட்லினஸ் என்னன்றது நீங்க பாப்பீங்க. அடுத்து மூலாதாரத்துல இருந்து அடுத்த சக்கரா மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் நீங்க அங்கெல்லாம் பார்க்க வேணாம். அனாகதாக்கு வந்துருங்க நீங்க ஸ்ட்ரைட்டா. உங்களுக்கு மெயினான சக்கராஸ் மட்டும் சொல்லித்தரேன். மூலாதாரம் ஹக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, அவங்கள ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கீங்க, மைண்ட்ல எந்த தாட்ஸும் இருக்கக்கூடாது. அனாகதம் அப்படின்னோடனே உங்க 2 பேரோட கான்சென்ட்ரேஷன் எங்க வந்துடணும்னா உங்களோட இதயத்திற்கு வந்துடணும். இங்க பாருங்க, இதயத்துக்கு வந்துடணும் உங்களோட கவனம். இதயம்னா இது லெஃப்ட் இருக்கிற இதயம் இல்ல, உண்மையான அனாகதா இதுதான். இந்த நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க, அங்க வந்துடணும். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கவனம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள ஸ்மெல் பண்ணுங்க. பிகாஸ் செக்ஸ் இஸ் ஆல் அபவுட் த மைண்ட், நாட் அபவுட் த பாடி. இதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க உடலே இல்லாம கூட புணர முடியும். அந்த டெக்னிக் ஆரம்பம் தான் இந்த தந்திரா. நல்லா புரிஞ்சுங்க. இதயத்துக்கு கொண்டு வரீங்க, அனாகதான்னு சொல்லுவாங்க. அங்க அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணி இதுக்குள்ளேயே வெறி ஏறிடும் உங்களுக்கு. 100% சொல்றேன், கண்டிப்பாக வெறியேறும். போதும், இதுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ண வேணாம்னு மறுபடியும் எஜாகுலேட் பண்றதுக்காக தூண்டும். ஆனா இந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும். நீங்க இன்னும் கான்பிடண்டா நீங்க இருக்கீங்க அந்த இடத்துல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இங்க கொண்டு வந்துருங்க. புருவ மத்தியம் கூட தேவையில்ல, உச்சிக்கு கொண்டு வந்துருங்க உங்களோட கவனத்தை. சகஸ்ரா அல்லது துரியம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா 2 பேரும் இங்க கவனத்தை கொண்டு வந்துருங்க. மூச்சை கீழ் மூச்சாவே விடுங்க. எந்தெந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கவனத்தை கொண்டு போயிட்டு கீழ் மூச்சு விடுங்க, மேல் மூச்சு விடக்கூடாது.
எந்த இடத்துக்கு கொண்டு போறீங்களோ அந்த இடத்துக்கு போய் கீழ் மூச்சு விடணும்னு லாக் பண்றீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே மைண்ட் நிற்கும். அப்படியே கீழ் மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான், போக போக பழகிடுவீங்க. அப்புறம் உச்சிக்கு கொண்டு வந்து மறுபடியும் கீழ் மூச்சு விடுங்க, அங்க அப்படியே லாக் ஆகும், அங்க அப்படியே பிராணன் ஒடுங்கும், அப்படியே அப்படியே ஒடுங்கும். அப்போ உச்ச கட்டத்துல ஒரு இன்பம் ஒன்று அனுபவிப்பீங்க, அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. மெயினா இதை வந்து ஒரு கணவனோ மனைவியோ நீங்க பயிற்சி பண்ணும்போது உங்களை ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் யாரும் டிஸ்டர்பு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா வீட்டில் யாரோ ஒருத்தர் இருந்தா கூட எப்போ வந்து கதவை திறப்பாங்கன்ற பயம் இருக்கும். மெயினாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னங்க செக்ஸ்ன்றது என்ன, எந்த தடை இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது தான். ஸோ மென்டலி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எவனா வந்துருவானோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க. செய்வன திருந்தச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ ஒன்றை செய் நன்றே செய் இன்றே செய்ன்ற மாதிரி இந்த தந்த்ரா அப்படின்றது பரியங்க யோகம்ன்றது செக்ஷுவல்ல அப்பேற்பட்ட விஷயம். காமசூத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழேயே இந்த காமசூத்ராவை பத்தி இங்கிலீஷ்ல ஒரு புக் வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அது காப்பிரைட் ஃப்ரீ தான் ஆக்சுவலா. ஆல்ரெடி அந்த லிங்கை நான் கொடுக்க சொல்றேன். ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி சொல்லி தான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க முக்தி நிலை அடைகிறதுக்கு மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை எதுவாக இருக்கும் என்றால் உங்களது காம உணர்வு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு 2 டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன். கீழ் மூச்சு விடும் போதும் மனம் கட்டுப்படும், மனம் கண்ட்ரோல் பண்ணும்போது சீக்கிரம் எஜாகுலேட் ஆகாதுன்ற விஷயம் இப்போ பரியங்க யோகமா சொல்லி கொடுத்தேன். மெயினா இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களோட ரிலையபிள் பார்ட்னரோட பண்ணுங்க. பண்ணும்போது அந்த கட்டத்தை ஈஸியா அடைய முடியும். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பெண்கள் வந்து ஒரு திருப்தி இல்லாம யாரு கூடயோ இருக்கோ வைக்கிறோம் அப்படின்ற நேரத்துல மென்டாலிட்டியில தாம்பத்தியத்துல ஈடுபடுறாங்கன்னா அவங்களோட உள் உறுப்புகள் லாக் ஆயிடும். லாக் ஆகும்போது உங்களால அந்த உண்மையான எக்ஸ்டசினா என்னன்னா பில்ஸ் போடக்கூடிய அந்த எக்ஸ்டசி பில்ஸ் கிடையாது, மெய் மறந்த இன்பம். இந்த எக்ஸ்டசி பில்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக்கா தான் உங்களை வச்சிருக்குமே தவிர உங்களோட இயல்பு தன்மைக்கு அது கொண்டு போகாது. நீங்க இயல்பு தன்மையில எப்படி இறைநிலையை பாக்குறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். ஆன்மீகத்தை அறுவை உணவுல ஒரு ஒரு உணவா எடுத்துக்கங்க, மற்ற வேலைகள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்மீகத்துல ஞானம் வந்துருச்சு அப்படின்றத விட்டுட்டு வர தேவையில்ல. ஆன்மீகத்துல ஞானம் வந்தோடனே உங்களுக்கு யாரும் முக்தியும் தரப்போறது கிடையாது. பட்டினத்தாருக்கே ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பல வருஷம் கரும்பு தூக்கிட்டு சுத்திட்டு தான் மோட்சத்தை கொடுத்தாரு. அவரோட சீடர் பத்திரகிரியாருக்கு உடனே மோட்சம், ஆனா இவருக்கு லேட்டா தானே கிடைச்சது. அதனால முக்தியை பத்தி யோசிக்காதீங்க, அதெல்லாம் எண்டுல கிடைக்க வேண்டியது. உங்க வேலை இப்ப இந்த வாழ்க்கையை ஞானத்தோட ஜாலியா வாழணும், நல்ல செல்வத்தோட, அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம. கோடி ரூபா அவங்க பாக்கெட்ல இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த கோடி ரூபா இல்லாமலையும் நான் இருக்கணும், அந்த பக்குவத்துல இருக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் பக்குவம். குருவே சரணம். வணக்கம் வணக்கம். உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. சிம்பிள், பசிச்சு சாப்பிடுவேன், தாக எடுத்தாதான் தண்ணி குடிப்பேன், அவ்வளவுதான். காலையில சாயந்தரம் 2 வேளை தான் சாப்பிட்றேன், 3 வேளை சாப்பிட்றதில்ல. அதுக்காக என்னை மாதிரி எல்லாரும் இருக்கணும்ன்றல, என்னைய பத்தி கேட்குறீங்க சொல்றேன். திடீர்னு நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் பசிக்க அப்பயும் சாப்பிட்டுருவேன், சொல்ல முடியாது. அப்படிலாம் எப்பயாவது தான் இருக்கும். ஸோ பசித்து புசி இதுதான் கான்செப்ட். அரை வயிறுக்கு தான் சாப்பிடுவேன், ஃபுல் வயிறுக்கு சாப்பிட மாட்டேன். மெயினாக வந்து நவதானியங்கள், தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கீரை வகைகள் அதிகமாக எடுத்துப்பேன். இந்த காய்கள் இப்போ மூலிகை டெய்லி காலையில் நெய்யில் கலந்து சாப்பிட்டுருவேன். அது போக டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. எண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. அதிகமாக வந்து ஏசி போடுறது இல்லை, ஏசி யூஸ் பண்ணுறது இல்லை. நைட்டு தூங்கும் போது ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தான் படுப்பேன். அப்போதான் வந்து காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும். மெயினாக ஸ்படிக மாலை ஒன்று போட்டிருக்கேன். எதுக்கு ஸ்படிக மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே யோக சாதனுக்கு எந்த பொருள் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உண்மையாகவே எதுவும் போடணும்னு தோணல. ஸ்படிகம் எதுக்கு போடுறதுனா குவாலிட்டியான ஸ்படிகம்லாம் இருக்குது. நான் ஃபியூச்சரில் ஸ்படிகத்தை பற்றி இப்போ நம்ம காசியில் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்படிகம் விருப்பப்படுறவங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மெயினாக ஸ்படிகம் இப்போதைக்கு உங்கள் ஏரியாவில் நல்ல குவாலிட்டியில் கிடச்சதுன்னா வாங்கி போட்டுக்கோங்க. எதுக்காகனா, குறிப்பாக யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டு தாறுமாறாக இருக்கும். ஸ்படிகம்ன்றதுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி பல வருட காலமாக ஐஸா மாறிடுச்சுன்னா அதை வெட்டி தான் எடுப்பாங்க. வெட்டி எடுக்கும் போது அதை கிறிஸ்டல்ஸா மாற்றி ரவுண்ட் ஷேப்லாம் மாற்றி அதை வேற மாதிரிலாம் பண்ணுவாங்க. வேற மாதிரி பண்ணுவாங்கன்னா தண்ணி தான், அது பியூர் தண்ணி. அது உங்க பாடியிலே இருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஹீட்டு சமன்பாடுல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். அதுக்காக ஸ்படிக மாலை மட்டும் போட்டுக்கிறது. சித்தா வினோத்து கால் பண்ணுங்க. மொட்டை மண்டையிலே முடி வளர வச்சிருக்கிறாரு, வழுக்க மண்டையில முடி வளர வச்சிருக்கிறாரு. கிரே ஹேருக்கு கண்டிப்பா மருந்து கொடுப்பாருப்பா.
ஐ லவ் மை சன் வெரி மச், ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் அட்டாச்மெண்ட். ரொம்ப சிம்பிள். அவங்க உங்க பையனே இல்லைன்னு பாருங்க. உங்க பையன் பாக்குறதுனால தான் வலிக்குது. யாருக்கோ ஒரு நல்ல கர்ம வினையை கழிக்கிறக்கா பிறந்திருக்கான்னு பாருங்க. அது ஒரு தேர்ட் பர்சனாவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அன்பு இருக்கலாம், அட்டாச்மெண்ட் இல்லாம லவ் பண்ணுங்க. ஈஷா யோகா சத்குரு பத்தி சொல்லுங்க ப்ரோ. அவரோட புகழ் தான் உனக்கு நல்லாவே தெரியும் போலையப்பா, என்கிட்ட ஏன் கேட்குற? ஒரு யாரும் சிம்பிளா ஒன்று சொல்லிடுறேன், நல்ல பவர் இல்லாம நல்ல புரிதல் இல்லாம யாரும் உயர்ந்த நிலைக்கு போக மாட்டாங்க, போக முடியாது. அது இறைவனோட அருள் இல்லாமல் போக முடியாது. விமர்சனங்களை தவிர்த்து அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நமக்கு தேவையா தேவையில்லையா. அன்னப்பறவை போல இருங்க. தண்ணியும் பாலையும் ஊத்துனா தண்ணியை பிரிச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. கெட்டவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும், நல்லவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். நல்லவன் ஃபுல்லா கெட்டவனாவும் இருக்கிறது இல்லை, கெட்டவன் ஃபுல்லா நல்லவனாவும் இருக்கிறது இல்லை. என்னமோ தத்துவம் வருது. சரி, ஓகே, சந்தோஷம். சரி, ஓகே. எனக்கு தவம் பண்ற டைம் ஆச்சு. மணி ப்ராப்பரா 11. மீண்டும் வாய்ப்பு இருக்கிறப்போ உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம தவம் பண்ணுங்க. 12 மணி டு 1 மணிக்கு வந்தீங்கன்னா செம்ம பவரு. கண்டிப்பாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உணர்வீங்க. தவமே தெரியாதவங்க எப்படி தவம் பண்றதுன்னா, ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுங்க, மேலே உட்காந்துங்க, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுக்கு பேர் சின்முதிரை பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்க மூச்சு போயிட்டு வர மூச்சை மட்டும் கவனிங்க. வேற எதுவுமே பண்ண வேணாம். நீங்க மூச்சை ஏற்றக்கூடாது, இறக்கூடாது. அதுவா இப்ப போயிட்டு வருதுல மூச்சு, அதுவா போயிட்டு வர மூச்சு நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து கவனிங்க. சந்தோஷம். நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.